Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொன்ன அந்த 5 பேருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி பேரெல்லாம் எழுதி வீட்டுக்கு போகலாம். Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையா சந்தோஷமா இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை பார்த்தாலாம் தெரியாது பிரதர். பார்க்க தான். ஆமாவா? அல்லேலூயா. நான் எங்க போனாலும் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் தேவ ஆலயத்திலையும் சந்தோஷமா இருந்தா எங்க போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. தேவ ஆலயத்துல ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எங்க போனாலும் சீரியஸா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ ஆலயத்துல சந்தோஷமா இருங்க, தேவ பிரசன்னத்துல சந்தோஷமா இருங்க, தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க. எதனால இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் பார்க்க வந்திருக்கிற நபர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் உங்க கஷ்டத்தை மாற்ற முடியும், அவரால் உங்க துக்கத்தை மாற்ற முடியும், அவரால் உங்க பலகீனத்தை மாற்ற முடியும், அவரால் உங்க வியாதிகளை மாற்ற முடியும், அவரால் உங்க தலைகளை உயர்த்த முடியும். நல்ல வீட்டுக்கு போய் யோசிச்சு அடுத்த வாரம் கூட ஒரு ஆமீன் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே உட்கார்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் எங்க பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாங்கெல்லாம் எழுந்து நின்று கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் சில நேரத்தில் எங்க பாஸ் பிரசங்கம் பண்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியாது. ஒண்ணுமே புரியலனா கூட எழுந்து நின்று கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். ஒரு நாள் எங்க சர்ச்சில் எங்க பாஸ் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரசங்கத்தை நிறுத்திட்டு சொன்னாரு, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்கள கர்த்தர் பல இடத்துல பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஊழியத்துக்கு வரல, ஊழியத்தை குறித்து ஒரு அறிவு கூட எனக்கு கிடையாது, ஊழியம்னா என்னன்னே தெரியாது. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திராண்டவரேன்னு சொன்னோம். அன்னைக்கு நாங்க அங்கீகரித்த அந்த வார்த்தைகளை இன்றைக்கு எங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நாங்க பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, தேவ மனுஷர்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை அங்கீகரிக்கிற தேவ பிள்ளைகளா நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அந்த வார்த்தை மிகப்பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரும் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் ரொம்ப சீக்கிரமா நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க யோசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் தேவ வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த பூமியில கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு ஒரு வழியை வச்சிருக்காரு. அந்த வழி என்னன்னா, சத்தியத்தை நாம் அறிவோம், அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியமே இயேசுதான். இயேசுவை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அறிகிறோமோ, வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ, அந்த வார்த்தையும் அந்த சத்தியமும் நம்மளை ஒவ்வொரு நாளும் விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு வசனத்தை நம்ம படிக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில பெரிய விடுதலைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு பேச போகிற சத்தியத்தினால அநேகர் விடுதலை அடைவீர்கள் சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப விலை மதிப்புள்ளவங்க, நீங்க ரொம்ப விலை மதிப்புள்ளவங்க. அல்லேலூயா. எப்படி நான் சொல்லவா, நான் ஒரு நாள் எங்க வீட்டுல இருக்கும்போது இதை நான் யோசிச்சேன், நாம எப்படி விலை மதிப்புள்ளவங்கன்றது. நான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் நின்று இருக்கேன். என் கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு, கை துடைக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு. அந்த டிஷ்யூ பேப்பர் கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ உங்க கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு, சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிறீங்க, அந்த டிஷ்யூ பேப்பர் கை தவறி கீழே விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? போனா போட்டோம், ஆமாவா இல்லையா? அதனால நமக்கு யூஸ் கிடையாது. சரி, திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நிக்கிறீங்க, உங்க கையில நல்ல ஒரு கோல்டு ரிங் போட்டிருக்கீங்க, நீங்க கையை நோண்டிட்டு இருக்கும் போது கை தவறி ரிங்கு கீழே விழுந்துருது, என்ன பண்ணுவீங்க? வடிக்கட்டுல இறங்குறமோ இல்லையோ, மேல இருந்து எகிரியாவது அதை எப்படியாவது எடுத்துருவோம். காரணம் என்னன்னா,
அது விலை மதிப்பானது, ரொம்ப விலையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி யோசிச்சேன், என்ன ஒருவர் ரொம்ப விலையா மதிக்கிறாரு, அதனால்தான் நான் விழுந்த உடனே எனக்காக வானத்தை விட்டு, எனக்காக பரலோகத்தை விட்டு, எனக்காக சகலத்தை விட்டு என்னை ஒருவர் ரொம்ப மதித்ததினால அவர் எனக்காய் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எனக்காய் பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு எனக்காய் பூமிக்கு, உங்களுக்காய் பூமிக்கு இறங்கி வந்த காரணம் என்ன? அவர் ரொம்ப நம்மளை விலையாய் மதித்ததினால். தேவஜனங்களே, உங்களை விலையாய் மதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ரொம்ப விலையேறப்பட்டவங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. உலக மனிதர்கள் ஒருவேளை உங்களை மதிக்காத போகலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை மதிக்காத போகலாம், நீங்க பழகிற நபர்கள் உங்களை மதிக்காத போகலாம். ஆனா உங்களை மதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை விலையாய் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? தேவ செய்தின்னு இன்னும் நீங்க தேவ செய்திக்குள்ளே போலையா? இவ்வளவு நேரம் பேசுறது நீங்க என் ஃப்ளோக்கு வரணும்னு சொல்லிதான். அல்லேலூயா. இப்ப தேவன் நம்மோடு கூட பேசுவாராங்க. எல்லா கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்பா. உங்க கூடி வந்திருக்கிற உங்க ஜனத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க கடந்து வாங்க, நீங்க எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுங்க, நீங்க எங்களுக்கு வார்த்தையை விளங்கி கொள்ள உதவி செய்யுங்க. உங்க ஆளுகையை நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்க சமூகத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்க பிரசன்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய போகிற மகத்காரியங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகரை தொட்டு இன்றைக்கு சுகமாக்க போவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் தேவ ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை மறைத்து நீர் பேசுங்க, நீர் கிரியை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா. என்னோடு கூட மார்க் எழுதிய சுவிசேஷம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் பக்கம் வேதத்தை யாராவது திருப்புங்க. அதுல 26வது வசனத்திலிருந்து சில வசனங்களை கூட நாம தியானிக்க போறோம். கிடைச்சதா? மார்க்கு ஒரு இடத்துல நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ண போய் ஒரு வார்த்தை எடுத்து படிங்க நான் சொல்லிட்டேன். ஒரு அக்கா தலைக்கீழ போட்டு பைபிள் எடுத்து தேடுறாங்க. சரி நானும் இப்ப எடுப்பாங்க அப்ப எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, தேடிட்டே இருக்காங்க. நானும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கடைசி வரையும் அந்த அக்கா தேடிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு வார்த்தை நிறைவேறிச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? உன் சத்துருவை தேடினாலும் காணாதிருப்பான் என்ற வார்த்தை நிறைவேறிச்சு. இன்னைக்கு பல பேருக்கு பைபிள் தான் சத்துருவே. வாரமெல்லாம் மூடி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரப்பரப்பான்னு திறந்தா எங்க இருந்து கிடைக்கும்? நான் உங்களுக்கு சொல்ல பொதுவா சொல்லிருக்கேன். அப்படி உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு கூட இருக்கலாம். அல்லேலூயா. அதனால எடுத்தவங்க 26வது வசனத்திலிருந்து யாராவது படிங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடிய பின்பு ஒளிவ மலைக்கு. அல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் எப்படி ஸ்தோத்திர பாட்டை பாடினோமோ, ஆராதனை செஞ்சோமோ, அதே போல அன்றைக்கு சிஷ்யர்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தரை நல்லா ஆராதிச்சுட்டு அவங்க எல்லாரும் ஒளிவ மலைக்கு புறப்பட்டு போனாங்களாம். முன்னாடி படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கும் படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமா இடறல் அடைவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு அவங்க எல்லாரும் பாட்டு பாடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவங்க எல்லாரும் ஒளிவு மலைக்கு புறப்பட்டு போறாங்க. போற இடத்துல இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்கள பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாய்
இடரல் அடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என் நிமித்தமா இடரல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி படிங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லோரும் என் நிமித்தமாய் இடரல் அடைவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு எழுந்து என்ன சொல்றானா, ஆண்டவரே உங்க நிமித்தமா எல்லோரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். அல்லேலூயா. நம்மள போலதான் பேதுரு கூட. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்போது பாஸ்டர் பார்த்து சொல்லுவோம், பாஸ்டர் சர்ச்சை விட்டு யார் போனாலும் சரி போலனாலும் சரி நான் மாத்திரம் போவே மாட்டேன் பாஸ்டர். யார் உங்க கூட இருக்காங்களோ இல்லையோ பாஸ்டர், நான் மாத்திரம் இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் 3 மாசத்துக்கு கழிச்சு காணாம போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி படிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்றார். ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, இன்றைக்கு சேவல் 3 தரம் கூகுறதுக்கு முன்னாடி, இல்ல 2 தரம் கூகுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்ன மறுதலிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு பேதுரு என்ன சொல்றான் படிங்க முன்னாடி. அதற்கு அவன் நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ மறுதலிப்பா அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே உங்க கூட மரிச்சாலும் சரி, என்னதே உங்க கூட செத்தாலும் சரி ஆண்டவரே, நான் மாத்திரம் உங்களை அல்லேலூயா நம்மள போலதான் பாஸ்டர், செத்தாலும் உங்க கூட தான், என்னதே செத்தாலும் உங்க கூட தான் பாஸ்டர். அல்லேலூயா. யாரு என்ன ஆனாலும் பாஸ்டர், நான் சாகர வரையும் உங்க கூட நின்று ஊழியம் செய்வேன் பாஸ்டர். அல்லேலூயா. அந்த மாதிரி பேதுரு கூட அன்னைக்கு சொல்லியிருக்கான், ஆண்டவரே செத்தாலும் உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. முன்னாடி படிங்க. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போனார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் ரொம்ப ஒரு சீரியஸான முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லோரும் நிமித்தமா இடரல் அடைவீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் எல்லாம் கூப்பிட்டு அந்த கெத்செமனே என்னப்பட்ட தோட்டத்துக்கு போய் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி படிங்க. போய் திகிலடையவும் தொடங்கினார். அப்பொழுது துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அறையிலே விழுந்து நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. அல்லேலூயா. இயேசு என்ன பண்றாருன்னா, ரொம்ப சீரியஸான விஷயத்தை சீஷர்களுக்கு சொல்லிட்டு அவங்களை கெத்செமனே என்னப்பட்ட தோட்டத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இங்கே தங்கி. அல்லேலூயா. கனடா பைபிள் எப்படி இருக்கு, எச்சரிப்பா இருங்க அப்படின்ட்டு, அலர்ட்டா இருங்க அப்படின்னு கனடா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தமிழ் பைபிள்ல நீங்க இங்க தங்கி விழித்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட தேவன் இந்த கடைசி காலத்துல சபைக்கு தேசத்துக்கு விரோதமா தேசங்கள் எழுப்பும், கொள்ளை நோய்கள் வரும், அநேக விதமான போராட்டங்கள் உலகத்துல இருக்கும்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லி கடைசியா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இடைவிடாத
ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? இடைவிடாத அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு எழுதிட்டு போயிருக்காரு. ஆனா சீஷர்களை கொண்டு போய் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்கே தங்கி விழித்திருங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்பனா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன? எல்லாத்துக்குமே ஆண்டவர் வச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ஃபார்முலா. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி வசனத்தை படிங்க. அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிடும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். முன்னாடி படிங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருக்க. அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுருவே, நீ நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சகலத்தையும் உண்டாக்கிய தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன் மனுஷனை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து வைத்த ஒரு ரிக்வெஸ்ட், வைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனத்தினால் எல்லாமே ஆகுது, விழித்திருக்க மட்டும்தான் முடியல. அல்லேலூயா. இங்க வந்து சபையில ஜெபிக்க விடுங்க, பட்டே கிளப்புவாங்க, பரலோகமே தோத்துரும். ராகா ஷாகா ராபோ ஓ ஃபுல் ஃபயர் தான். அதே வீட்டுல ஜெபிக்க விடுங்களேன், 8 மணிக்கு முழங்கால போட்டு, ஆண்டவரே எங்க பாஸ்ட் ஆசீர்வதிங்க, பாஸ்டமா ஆசீர்வதிங்க, ஊர் ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க, அவங்களை இவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா 8ல இருந்து 8:05 தான் ஆயிருக்கேன். ஆனா இங்க விட்டா கிளப்பு கிளப்பு கிளப்புன்னு கிளப்புறாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மிடத்துல கேட்ட காரியம், சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஒரு மணி நேரமாவது அவர் சமூகத்துல காத்திருக்க கூடாதான்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. கேட்ட உடனே முன்னாடி வசனத்தை படிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து. நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா என்ன பண்ணோம்? விழித்திருந்து. ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிகிற நம்மளால விழித்திருக்க தான் முடியல. அல்லேலூயா. முன்னாடி படிங்க. ஆவி உற்சாகம் உடையதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர்கள் திரும்ப வந்த பொழுது அல்லேலூயா, அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுவதை. அல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு தூக்கம் எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. சில பேருக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து தலையை கீழே பட்டவனே டக்குனு பரலோகத்துக்கு கனெக்ட் ஆகுறாங்க. எங்க இருந்தா வருதுன்னு தெரியல தூக்கம். ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி தான் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. சர்ச்சில் பயங்கரமா சர்ச்சு ஜனங்கள்லாம் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நல்லா எல்லாம் பாட்டு பாடி நல்லா ஆராதிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்னன்ட்டு, சார் எங்க வீட்டுல பயங்கர சவுண்டா இருக்கு சார், எங்க வீட்டுல தூங்கவே முடியல சார், நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அங்க ஏதோ பயங்கர சத்தமா இருக்கான், பக்கத்து வீட்டுலாம் டிஸ்டர்பா இருக்கான், தூக்க முடியல, போய் என்னன்னு பாத்துட்டு வான்னு அனுப்புறாரு. அவனும் கான்ஸ்டபிள் வண்டி எடுத்துட்டு வராரு. வந்து சர்ச்சு கிட்ட பாக்குறாரு. பாஸ்ட் ஒயிட் கலர் துணியை போட்டு பயங்கரமா பாடுறாரு சவுண்டா. பாஸ்டமா பக்கத்துல நின்று பாஸ்ட் காம்படிஷன் கொடுக்குது. அவங்க பட்டை கிளம்புறாங்க 2 பேர் சேர்ந்து. பக்கத்துல ஒரு பிரதர் கையில யாரோ ட்ரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் கிடைச்சதான் சான்ஸ் சொல்லி பிச்சு படலை கட்டிட்டு இருக்கான். பயங்கர சத்தம். வந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் பாக்குறாரு.
பார்த்துட்டு எதுவும் பண்ணாலும் ரிட்டர்ன் கிளம்பி போயிடுறாரு. போன உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னையா அங்க நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு. சார் நாங்க போயிருந்தோம் சார், ஒயிட் கலர்ல ஒரு பாதிரியாரு துணியை போட்டு தாறு மர கத்துறாரு சார். அவரு பக்கத்துல இன்னொரு அம்மா நின்று சார். அந்த அம்மா அவரை விட பயங்கரமா கத்துது சார். பக்கத்துல ஒரு பிரதர் இருக்கான் சார், அவன் ஒரு பையன் இருக்கான், அவன் கையில யாரோ ட்ரம்ம கொடுத்துட்டாங்க, அவன் தாறுமாற அடிக்கிறான் சார். சர்ச்சு ஜனங்கள் எல்லாம் நல்ல சத்தமா பாடுறாங்க சார். ஆனா 2 பேர் மட்டும் அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான் சார். அதனாலதான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் சார் அப்படின்ட்டான். அவளை சவுண்டிலே, அவளை ஆராதனையிலே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை கூப்பிட்டு சொல்றாரு இன்ஸ்பெக்டர், உன் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க முடியாது, கிளம்பியா அப்படின்ட்டாரு. அவன் கேட்கிறான், யா சார் என் கம்ப்ளைண்ட் வாங்க முடியாதுன்னு. அவளை சவுண்ட்லயும் அவளை ஆராதனையிலும் அவளை சத்தத்திலயும் 2 பேரால சர்ச்சுக்குள்ள தூங்க முடியும்னா பக்கத்து வீட்டுக்காரன் நீ உன்னால தூங்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவளை கிளப்பி விட்டாங்க. நம்ம ஜனங்களுக்கு தூக்கம், இது நான் வந்து புகழ்ந்து பேசல, அல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு தூக்கம் எங்க இருந்தா வருதுன்னு தெரியல, வந்து உட்கார்ந்த உடனே சமாதானமா இருக்கு பாஸ்டமா இருக்குல்ல, அல்லேலூயா. எங்க இருந்தா தூக்கம் வருதுன்னு தெரியல, வந்த உடனே கிளம்பிடுறாங்க, அல்லேலூயா. இன்னொரு சர்ச்சில் எப்படின்னு ஆராதனை நடந்துட்டு இருக்கு, பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் ஒரு பிரதர் மட்டும் தூங்கி செய்தியை கேட்டு இருந்திருக்காரு. சடனா பாஸ்டர் பிரசங்கத்தை நிறுத்தி பரலோகத்துக்கு போறவங்களா எழுந்திருக்கு அப்படின்ட்டாரு. டக்குன்னு எல்லாரும் எழுந்து நின்னுட்டாங்க. பாவம் அந்த பிரதர் தூங்கி செய்தியை கேட்டனால அவர் உட்கார்ந்தே இருந்திருக்காரு. பாஸ்டர் திரும்ப எல்லாரும் உட்கார வச்சுட்டு நரகத்துக்கு போறவங்களா எழுந்திருக்கு அப்படின்ட்டாரு. டக்குன்னு அந்த பிரதர் கண்ணு திறந்து பார்த்திருக்காரு. இவர் எழுந்திருங்கன்னு சொன்ன செய்தி கேட்டிருக்கு. டக்குன்னு அந்த பிரதர் எழுந்து நின்னுட்டாரு. சர்ச்சு ஜனங்களா சப்பு சுப்பு உங்களை மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, என்னத்துக்கு எழுந்து நின்ற அப்படின்ட்டு. சார் தெரியல சார், நீங்க எழுந்திருங்கன்னு சொன்னீங்க சார், நான் எழுந்துட்டேன் சார். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் சார், இவ்வளவு சர்ச்சில இவ்வளவு ஜனத்தின் மத்தியில நாம 2 பேர் தான் நின்றுக்கோம் சார். என்ன நடந்தாலும் நம்ம 2 பேருக்கு நடக்குது சார். அல்லேலூயா. நம்ம ஜனங்களுக்கு பாத்தீங்களா அறிவை, அல்லேலூயா. ஆனா தேவ ஜனத்தினால் எல்லாமே இன்னைக்கு முடிகிறது. விழித்திருக்கதான் தேவ ஜனத்தினால முடியல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மிடத்துல கேட்ட வைத்த ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அன்றைக்கு இயேசு என்ன பண்றா, மீண்டும் போய் ஜெபிக்கிறாரு, மீண்டும் வந்து பார்க்கிறாரு, மீண்டும் இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. அன்றைக்கு பேதுருனால 1 மணி நேரம் விழித்திருக்க முடியல. பேதுருனால 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல. விழித்திருக்காத பேதுரு, ஜெபம் பண்ணாத பேதுரு, அவன் வாழ்க்கையில நடந்த காரியங்கள் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் விழித்திருக்கலனா, நாம் ஜெபம் பண்ணலனா நம் வாழ்க்கையில என்ன நடக்கும் அது உங்களோடு கூட நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நாளைக்கு பிரசங்கம் பண்ண போற தலைப்பு the seriousness of prayer. ஜெபம் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில எத்தனை முக்கியமானது என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. Prayer is very serious in our life. ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. அன்றைக்கு பேதுருனால 1 மணி நேரம் விழித்திருக்க முடியல. பேதுருனால 1 மணி நேரம் எச்சரிக்கையா இருக்க முடியல. பேதுருனால 1 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல. காத்திருக்க முடியாத பேதுரு வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒருவேளை நம் வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடப்பதுக்கு, அந்த ஜெபம் இல்லாதனால நம் வாழ்க்கையில கூட அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். அல்லேலூயா. முதலாவது நான் சொல்றேன், ஜெபம் இல்லாத பேதுரு வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொல்லி லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 49-50வது வசனத்தை 49வது வசனத்தை படிங்க. லூக்கா 22:49. அவர்களை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெற்றுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரிய வேலைக்காரனை வலது காதாரை. அல்லேலூயா. இயேசு இவங்களை கெத்செமனே என்னப்பட்ட தோட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு?
நீங்கள் எல்லோரும் இந்த இரவு நேரத்தில் என் நிமித்தமாய் இடரல் அடைவீர்கள் சொல்லிட்டு என்ன சொன்னாரு? நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா விழித்திருக்க வேண்டிய பேதுரு, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பேதுரு விழித்திருக்காதனால, எச்சரிக்கையா இருக்காதனால, ஜபம் பண்ண வேண்டிய பேதுரு இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்றான்? அவன் பட்டயத்தை எடுத்து இயேசுக்கு விரோதமா வந்தவங்களுடைய வலதுகார அவன் வெட்டுறான். இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் இங்கே தங்கி ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? கத்தி எடுக்கிறான். என்ன பண்றான்? அல்லேலூயா. ஜபம் பண்ண வேண்டிய பேதுரு, விழித்திருக்க வேண்டிய பேதுரு இந்த இடத்துல என்ன எடுக்கிறான்? கத்தி எடுக்கிறான். அல்லேலூயா. கத்தி எதை தெரியுமா குறிக்கும்? கத்தி ஒரு மனுஷனுடைய சொந்த பலத்தை குறிக்கும். என்னத்தை குறிக்கும்? கத்தி ஒரு மனுஷனுடைய சொந்த பலத்தை குறிக்கும். தாவீது சொல்றான், நீயோ ஈட்டியுடைய பட்டயத்துடன் வருகிறாய், நானோ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். தேவ ஜனங்கள் கத்தியை நம்பி இறங்குறவங்க கிடையாது. தேவ ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இறங்குறவங்க. கத்தியை நம்பி நாம் இறங்குவோம் என்றால் அது ஒரு நாளும் நம் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வராது. நாம் கர்த்தரை நம்பி இறங்குவோம் என்றால் நம் வாழ்க்கையில எப்பொழுதும் அது மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் பண்ண வேண்டிய பேதுரு, விழித்திருக்க வேண்டிய பேதுரு, ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய பேதுரு இந்த இடத்துல கத்தியின் மேல நம்பிக்கை வைக்கிறான். அப்படின்னா சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறான். அல்லேலூயா. சொந்த அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜபங்கள் குறையும் பொழுது, நம்மால் விழித்திருக்க முடியாத பொழுது, ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியாத பொழுது நாம் என்ன தெரியுமா பண்றோம்? கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டிய நாம பல நேரத்துல சொந்த பலமான கத்தியின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஜபம் எப்ப நம்ம வாழ்க்கையில குறைகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய எஜுகேஷன் மேல நம்பிக்கை நமக்கு ஜாஸ்தி வரும். எப்ப நம்ம வாழ்க்கையில ஜபங்கள் குறைகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க மேல நம்பிக்கை அதிகமா வரும். எப்ப நம்ம வாழ்க்கையில ஜபங்கள் குறைகிறதோ அப்பொழுதுதான் டாக்டர் மேல நம்பிக்கை அதிகமா வரும் நமக்கு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு பாஸ்டர். டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இன்னும் 3 மாசம் தான் முடிஞ்சிருமா? என்னது 3 மாசம் தான்? நீ நம்புறதுனால 3 மாசத்துல முடிஞ்சிருதான் போதாது. அல்லேலூயா. டாக்டர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுமா அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க அப்பயே ஃபீல்ட்ல இறங்கிடுவாங்க. 3 மாசத்துல சாப்பிட வேண்டியதே 3 நாள்ல சாப்பிட்டு 3 நாள்ல கிளம்பிடுறாங்க. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லவா? டாக்டர் உங்க சரீரத்தை பத்தி படிச்சவர். என்னது? உங்க சரீரத்தை பத்தி படிச்சவர். யெகோவா தேவன் உங்கள் சரீரத்தை படைச்சவர். டாக்டர் என்ன சொல்றது? டாக்டர் அவர் கத்தி இல்லாத உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவரால் ஆகும். ஆனா எப்ப நம்ம வாழ்க்கையில ஜபம் குறைகிறதோ, எப்ப நம்மால விழித்திருக்க முடியலையோ, எப்ப நமக்கு ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியலையோ அப்பொழுதுதான் கர்த்தரை நம்புகிற நாம பல நேரத்துல சொந்த பலத்தை நம்புறோம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் தேவ ஜனங்களே, சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இறங்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்காது. அது ஒரு நாள் நம் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இறங்குறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நம்பி இறங்குறவங்களா இருக்கணும். தேவனை மேல் நம்பிக்கை வைத்து இறங்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். யாராவது ஒரு வேளை சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு போராடி கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன், உங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறத நிறுத்துங்க. நீங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்ச காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஜபங்கள் குறைந்ததினால, ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்காதனால, ஜபத்துக்கு நீங்க விழித்திருக்காதனால, ஜபத்தை நீங்க முக்கியப்படுத்தாதனால இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற நாம பல விஷயத்துல சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா சொந்த பலத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. டைம் தான் சீக்கிரமா போகுது. அல்லேலூயா. இரண்டாவது நான் சொல்றேன், பேதுரு வாழ்க்கையில ஜபம் இல்லாத நாள் அவன் வாழ்க்கையில நடந்த அடுத்த விஷயம் லூக்கா 22:54 வசனத்தை படிங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். தூரத்திலே எந்த பேதுரு? 10 வசனத்துக்கு முன்னாடி இதே பேதுரு தான் சொல்லலாம், ஆண்டவரே செத்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் யார் மறுதளிச்சாலும்னா
அந்த பேதுரு 10 வசனத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்றான்? இயேசுவை தூரத்திலிருந்து பின்தொடர்கிறான். என்ன பண்றான்? இயேசுவை தூரத்திலிருந்து ஃபாலோ பண்றான். அல்லேலூயா. 3 வருஷம் இயேசு கூட பக்கத்துல இருந்த பேதுரு, 3 வருஷம் இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் கண்கூடாய் பார்த்த பேதுரு, இயேசுவோடு கூட நெருங்கி இருந்த பேதுரு, இப்ப இயேசுவை எங்க இருந்து தெரியுமா ஃபாலோ பண்றான்? தூரத்திலிருந்து பின்தொடர்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்ப நம் வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதோ, எப்ப நம்மால் ஜெபிக்க முடியுதோ, எப்ப நம் வாழ்க்கையில ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியலையோ, நாம் இயேசுக்கு பக்கத்துல இருக்கிற மனிதர்களா இருக்க மாட்டோம். இயேசுவை தூரத்திலிருந்து பின்தொடர்கிற மனிதர்களாய் மாறிவிடும். புரியுதா உங்களுக்கு? எப்ப நம் வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதோ, நாம் இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு தூரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அந்த கேஸ் எந்த கேஸ் தெரியுமா? ரெகுலரா சர்ச்சுக்கு வர கேஸ் கிடையாது. நியூ இயருக்கு ஒரு முறை, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு முறை, கேக் எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் சர்ச்சுக்கு வர கேஸ் எல்லாம் தூரத்துல இருந்து இயேசுவை பின்தொடர்ற கேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லனா இடுப்பு வலி, கழுத்து வலி, மூக்கு வலி, வாய் வலிக்கு வர கேஸ் எல்லாம் இயேசுவை தூரத்துல இருந்து பின்தொடர்ற கேஸ். அல்லேலூயா. நாம் இயேசுவின் பக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். எப்ப நாம இயேசு விட்டு தூரமா போகிறோமோ, நம் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். அல்லேலூயா. எப்படி நான் சொல்லவா? இளைய குமாரன் தகப்பனிடத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. அவனுக்கு தான் எல்லாமே சேர்ந்தது. ஆனா எப்ப அப்பா இடத்துல அவனுடைய ஆஸ்தியை பிரித்து பங்கு வாங்கிட்டு அப்பா விட்டு தூரமா போனானோ, அப்பயே அவன்கிட்ட இருந்தது. எப்ப தூரம் 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 போனானோ, கடைசி என்ன தெரியுமா நடந்தது? அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து கடைசியா பண்ணி சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு அப்பா பக்கத்துல நாம இருப்போம்னா நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும். எப்பொழுது அப்பாவை விட்டு தூரம் 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 நாம போகிறோமோ, கடைசியா எல்லாவற்றையும் இழந்து பண்ணி சாப்பிடுற நிலைமைக்கு வந்துடும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா ஒரு நற்செய்தி இருக்குது. என்ன நற்செய்தி தெரியுமா? இவன் இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான், தகப்பனை விட்டு விலகி போயிட்டான், தகப்பன் அன்பை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டான். ஆனா தகப்பன் என்ன தெரியுமா பார்த்துட்டு இருந்தாரு? என் பிள்ளை என்னிடத்தில் எப்பொழுது திரும்பி வரும் என்பதை தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நாம பல நேரத்துல அப்பா அன்பை விட்டு, அப்பா சமூகத்தை விட்டு நம்ம வாழ்க்கையில ஜெபம் குறையறதுனால அவரை விட்டு விலகிடுறோம், தூரம் போயிடுறோம். ஆனா அப்பா என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளை என் பக்கத்துல எப்ப வரும், என் பிள்ளை என் கிட்ட எப்ப வரும், என் பிள்ளை என்ன நோக்கி எப்பொழுது வரும் என்பதை தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது அவனுடைய புத்தி தெளிந்ததுக்கு பின்பாக அவன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது, அப்பா தூரத்திலிருந்து பிள்ளை வருகிறத பார்த்து அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய ஸ்தானத்தை விட்டு அப்பா இறங்கி வந்து ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அவன் இழந்து போன உறவை, அவன் இழந்து போனதை மீண்டும் தகப்பன் அவன் வாழ்க்கையில தருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன். அவர் சமூகத்துக்கு நாம் ஓடி வருவோம் என்றால் அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நமக்காய் இறங்கி வந்து நம்மளை அணைத்து அரவணைத்து நம்மளை மீண்டும் சேர்த்துக் கொள்கிற தேவனா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஆனா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்பா வீட்டுக்கு அவன் வரும்போது என்ன நினைச்சு தெரியுமா வரான்? அப்பா வீட்டுக்கு போனா அட்லீஸ்ட் எனக்கு சோறு கிடைக்கும், நான் வேலை செஞ்சாலும் அப்பா வீட்டுல பிழைப்பேன்னு நினைச்சு வரான். ஆனா அப்பா அவனுக்கு என்ன தெரியுமா தராரு? அவன் கேட்காததை அப்பா அவனுக்கு தராரு. அவன் எதிர்பார்க்காததை அப்பா அவனுக்கு தராரு. அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் மோதிரம் போடுவார்னு எதிர்பார்க்கல, அவன் நல்ல வஸ்திரத்தை கொடுப்பார்னு எதிர்பார்க்கல, அவன் பாதரட்சையை கொடுப்பார்னு எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்க்காத பல விஷயத்தை அப்பா சமூகத்துக்கு அவன் வந்தவுடனே அப்பா அவனுக்கு மீண்டும் தந்தான். அல்லேலூயா. ஒருவேளை 2025 அப்பா விட்டு நீங்க ரொம்ப தூரத்துல போயிருக்கலாம். ஆனா 2026 அப்பா சமூகத்தின் பக்கத்துல நீங்க ஓடி வருவீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத கேட்காத பல நன்மைகளை அப்பா உங்க வாழ்க்கையில 2026 அவர் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காதது, நினைக்காதது, சிந்திக்காத பல விஷயங்கள் அப்பா மீண்டும் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அப்பா விட்டு தூரமா இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம் கிடையாது.
அப்பா விட்டு விலகி இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்பா சமூகத்துக்கு இன்னைக்கு ஓடி வர உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அப்பா உங்களை அணவடைக்க, உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் சித்தமாய் இருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா வீட்டுக்கு, அப்பா சமூகத்துக்கு வர விரும்புறீங்க? அப்பா பக்கத்துல வர விரும்புறீங்க? அப்பா 2025 என் வாழ்க்கையில ஜெபம் குறைஞ்சதுனால உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டப்பா, ஆனா இந்த 2026 முதலாவது வாரத்துல உங்க பக்கத்துல நான் வர விரும்புறேன் ஆண்டவரே, உங்க அருகில நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா அந்த 2026 உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நன்மையால கர்த்தர் உங்களை நிரப்புகிற வருஷமா இருக்க போகிறது. அல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன்? ஜெபம் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சா என்ன நடக்கும் நான் சொன்னேன்? சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைக்குவேன். இரண்டாவது ஜெபம் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சா என்ன நடக்கும்? இயேசுவை தூரத்திலிருந்து பின்தொடருவோம். என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாதா? நான் கன்னடால பேசவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தூரத்திலிருந்து பின்தொடருவோம். மூன்றாவது நான் சொல்கிறேன், ஜெபம் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சா அடுத்த வசனத்தை படிங்க, 55வது வசனத்தை படிங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த பொழுது பேதுருவும் அவர் நடுவிலே உட்கார்ந்தான். பேதுருவும் அவர்கள் நடுவே அப்படின்னா யார் இயேசுவை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, யார் இயேசுக்கு விரோதமா இருக்காங்களோ, யார் இயேசுக்கு விரோதமா செயல்படுகிறார்களோ அவர்கள் நடுவே பேதுருவும். பேதுரு நீ உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா? இயேசுவோட. பேதுரு நீ உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா? சீஷர்களோடு. நீ உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா? தேவ சமூகத்தோடு. ஆனா எப்ப அவன் வாழ்க்கையில ஜெபம் குறையுதோ, எப்ப அவனால ஜெபிக்க முடியலையோ, விழித்திருக்க முடியலையோ, எச்சரிக்கையா இருக்க முடியலையோ, இயேசுவோடு கூட உட்கார வேண்டிய பேதுரு, சீஷர்களோடு உட்கார வேண்டிய பேதுரு, ஐக்கியத்தோடு உட்கார வேண்டிய பேதுரு அவர்கள் நடுவே உட்காரலாம். அப்படின்னா தேவ சித்தமில்லாத நபர்கள் மத்தியில உட்காரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம் வாழ்க்கையில எப்பொழுது ஜெபங்கள் குறைகிறதோ, எப்பொழுது நம்மால் ஜெபிக்க முடியலையோ, எப்பொழுது ஜெபத்துக்கு நம்மால் நேரத்தை கொடுக்க முடியலையோ, தேவ சித்தமில்லாத நபர்கள் மத்தியில உட்காரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராங் கனெக்ஷன் நம் வாழ்க்கையில வரும், தவறான ஐக்கியங்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? எப்ப ஜெபம் நம் வாழ்க்கையில குறைகிறதோ அப்பதான் பார்க்கிற பொண்ணெல்லாம் தேவ சித்தமாவே தோணும், பார்க்கிற பையெல்லாம் தேவ சித்தமாவே தோணும். தேவன் பேசிட்டாரு பாஸ்டர், பேசுவார் இல்ல, பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் காட்டிட்டார் பாஸ்டர். நான் யோசிப்பேன், பாவம் பரலோகத்துல உட்கார்ந்து அவருக்கு ஆம்பளை பொம்பளை காட்டுறதா அவருக்கு வேலை போல இருக்கு அப்படின்ட்டு. தூக்கினு போய் பரலோகத்துல வைக்க உங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? எப்ப நம் வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதோ அப்பொழுதுதான் தவறான ஐக்கியங்கள் நம் வாழ்க்கையில வரும். ராங் ஃபெலோஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப் நம் வாழ்க்கையில வர காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் நம் வாழ்க்கையில குறைகிறதுனால, நம்மால் விழித்திருக்க முடியாததுனால, நம் வாழ்க்கையில ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியாததுனால தவறான நபர்கள் நம் வாழ்க்கையில வருகிறாங்க. தவறான ஐக்கியத்துல நம்ம உட்காரணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல ராங் கனெக்ஷன், தவறான ஐக்கியம் அப்படின்னு சொன்னா 20 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. அடடா நம்மளை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. இப்பெல்லாம் 20ல இருக்கிறதெல்லாம் பாஸ்டர், அதெல்லாம் காமன் பாஸ்டர், கேஷுவல் பாஸ்டர். காரணம் என்னன்னா யோசேப்பு, சிம்சோனி யோசேப்புன்னு பேசி 20 இப்ப சரியாயிடுச்சு. 20 ஒரு மாதிரி நல்லா வந்துட்டாங்க. இப்ப ராங் கனெக்ஷன், தவறான ஐக்கியம் சொன்னாவே 60ல இருக்குதான் டென்ஷன் அதிகமா ஆகுறாங்களே. இப்ப நம்மளை பத்தி பேசுறாங்களே. காரணம் என்னன்னா ஜெபம் குறைஞ்சா 20லயும் கனெக்ஷன் ஆகும், 60லயும் கனெக்ஷன் ஆகும். இப்பொழுது 20 விட 60ல் தான் கனெக்ஷன் ரொம்ப அதிகமா எங்கள் காதுகளுக்கு விழுகிறது. இவரான அல்லேலூயா. 20 வயசு கூட ஒரு மாதிரி சரியாயிடுது, மாறி இருக்கு. ஏதாவது சொன்னா 60 வயசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நிக்குது. அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவ ஜனங்களே, தவறான ஐக்கியம் வாழ்க்கையில வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அப்ராமுக்கு தேவன் வாக்கு பண்றாரு, ஆனா தேவ சித்தம் இல்லாத ஆகாரம் உள்ள கொண்டு வராங்க, தவறான ஐக்கியத்தை உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுனால ஒரு புதிய தலைமுறை பிறக்குது. இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? அறகுறையில வந்தவங்க
நாங்க சொல்றதுதான் மெய்யான ஆண்டவர்னு சொல்றாங்க. அறகுறையில வந்தவங்களே அவ்வளவு தைரியமா பேச முடியும்னா முதல்ல இருந்து வந்த நான் எவ்வளவு தைரியமா பேச முடியும்? அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நாம் எடுக்கிற தவறான தீர்மானம், தவறான டிசிஷன், தவறான கனெக்ஷன் நமக்கு மாத்திரம் பாதிப்பு கிடையாது, நம் தலைமுறைக்கு பாதிப்பு. நாம எடுக்கிற தவறான உறவு நமக்கு பாதிப்பு கிடையாது, நம் பிள்ளைங்களுக்கு அது பாதிக்கும், நம் தலைமுறை அது பாதிக்கும், நம்ம ஜெனரேஷன் அது பாதிக்கும். ஆனா அப்புறம் என்ன தெரியுமா பண்றாரு? ஆதியாகமம் 16 அதிகாரத்துல தவறான ஐக்கியம் வருது. ஆனா 21வது அதிகாரத்துல அந்த தவறான ஐக்கியத்தை அவரை விட்டு துரத்தி போடுகிறார். தேவ ஜனங்களே, நாம சாதாரணமான மனுஷங்க தான், பலவீனமான மனுஷங்க தான். பல நேரத்துல தவறான உறவு, தவறான காரியம் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில வந்துவிடும். ஆனா அதிலே நம்ம இருக்கிறதா பாவம். தவறான விஷயத்திலே இருக்கிறீங்கல்ல, அதுதான் பாவம். இன்னைக்கு ஒருவேளை அந்த தவறான கனெக்ஷன்ல, தவறான உறவுல, தவறான ஐக்கியத்துல நாம் போராடி கொண்டிருப்போம்னா, இன்னைக்கு அப்ராம் செய்தது போல தேவ சித்தமில்லாத ஆகாரை நம்மை விட்டு நாம் துரத்துவோம் என்றால், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்மேல் இறங்கி வரப்போகிறது. தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நன்மைகள் நம் வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறது. தேவ சித்தமில்லாத ஆகாரை துரத்துங்கள், தேவ சித்தமில்லாத ஆகாரை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தமில்லாத கனெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, திருமணத்துல கூட தேவ சித்தமில்லாத கனெக்ஷன். அப்பெல்லாம் எல்லாருமே ஜபம் பண்ணி இது தேவ சித்தமா அப்படின்னு கேட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப யாருமே இது தேவ சித்தமா அப்படின்னு ஜபமும் பண்றதுல கேட்கறதும் இல்ல, பாஸ்டர்கிட்டையும் கேட்கறது கிடையாது. அவங்களே 4-5 அப்ளிகேஷன் வச்சு சுத்துறாங்க. எப்படி? ஏப்பார் நல்ல ஏஜி சர்ச்சில் பாருங்க பாஸ்டர், நல்ல ஏஜி சர்ச்சா? சர்ச்சினாவே நல்லதுதான், இதுல நல்ல ஏஜி சர்ச்சில் பார்க்கணுமா? அல்லேலூயா. பீஃபார் அதை விட ரொம்ப முக்கியம், நல்ல பியூட்டிஃபுல்லா பாருங்க பாஸ்டர், பியூட்டிஃபுல்லா. அல்லேலூயா. இவன் தவாவை திருப்பி பட்ட மாதிரி இருக்கான், இவன் நல்ல பியூட்டிஃபுல்லான பொண்ணை கேட்கிறான். அல்லேலூயா. சீஃபார் அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், கேஸ்ட். பாஸ்டர் எங்க ஆளுங்களா பாருங்க பாஸ்டர், எங்க கேஸ்டா பாருங்க பாஸ்டர். உங்க கேஸ்ட் பாதாளத்துல தான் இருக்கு, அங்கதான் பார்க்கணும் உங்களுக்கு. எங்க கேஸ்டா பாருங்க பாஸ்டர். டி அதை விட ரொம்ப முக்கியம், டௌரி. எவ்வளவு கொடுப்பாங்க பாஸ்டர், எவ்வளவு கொடுப்பாங்க? 6 அடி இடம் கொடுப்பாங்க, 6 அடி இடம். குழி தோண்டி உங்களை அப்படியே புதைக்கிறதுக்கு 6 அடி இடம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஈபார் அதை விட ரொம்ப முக்கியம், எஜுகேஷன். இவன் படிச்சது 7வது தான், இவன் நல்ல ட்ரிபிள் டிகிரி கொண்ட கேட்கிறான். நல்ல எஜுகேஷனா பாருங்க பாஸ்டர். எஃப்ஆர் அதை விட ரொம்ப முக்கியம், பேர் நல்ல பேரா, தக்காளி பழத்தை போல பாருங்க பாஸ்டர் அப்படின்றான். தக்காளி பழத்தை போல. அல்லேலூயா. யா அப்படின்னு கேட்டா ரோட்ல கூட்டு போனா ஒரு 10 பேர் பார்க்க வேண்டாம் அப்படின்றான். 10 பேர் பார்க்கறதுக்கு அவன் பொண்டாட்டியா இல்ல இந்த பார்த்தா இருக்கீங்களா? இந்த மாதிரி A ஃபார் B ஃபார் C ஃபார் D ஃபார்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Z ஃபார் ஜூல் இருக்கிறதா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு மரம், அது ஒரு மரம், வாழ்க்கை புதுசா மரம் தாவிட்டு அப்படியே சுத்தணும். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, தவறான ஐக்கியம், தவறான கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையில வந்துரும்னா, திருமண காரியத்துல கூட அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நான் போற பல இடத்துல சில அக்காமார் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்ச பிரதர், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த பிரதர், ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியல பிரதர் வாழ்க்கையை. அல்லேலூயா. அப்பனா உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துல அந்த காரியத்தை நீங்க தேவ சித்தத்தை பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டதா பாருங்க. அல்லேலூயா. நீங்களே அப்ளிகேஷன் வச்சு சுத்தாதீங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒருவேளை தவறான ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில வரும் என்றால், இன்னைக்கு அதை நம்ம விட்டு எடுத்து போட, நம்மை விட்டு அகற்ற நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால், தேவன் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை இன்னைக்கு தரப்போகிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கத்த தரப்போகிறார். ஜபம் நம் வாழ்க்கையில குறைஞ்சா தவறான ஐக்கியம் நம் வாழ்க்கையில வரும். 3வது என்னது? ஜபம் நம் வாழ்க்கையில குறைஞ்சா தவறான ஐக்கியம். டைம் இருக்கா? அல்லேலூயா. 4வது நான் சொல்றேன், ஜபம் நம் வாழ்க்கையில குறைஞ்சா லூக்கா 22:60 வசனத்தை படிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றார்.
அவன் இப்படி சொன்ன உடனே அல்லேலூயா. மனுஷனை சொல்கிறது என்னவென்று அறியேன். எந்த பேதுரு? ஆண்டவரே, மரிச்சாலும் யார் மரித்தளிச்சாலும் நான். அந்த பேதுரு இப்ப என்ன சொல்றான்? நீ சொல்லுகிறது என்னவென்று நான். அல்லேலூயா. யார் முன்னாடி தெரியுமா அப்படி சொல்றான்? ஒரு சின்ன பொண்ணுக்கு முன்னாடி அப்படி சொல்றான். சின்ன பொண்ணுக்கு முன்னாடி நீ சொல்றது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபம் நம் வாழ்க்கையில குறையும் என்றால், நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியலன்னா, இயேசுவை மறுதலிக்கிறவங்களா நம்ம மாறிடும். இன்னைக்கு நம்ம காலேஜ்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல, நம்ம பக்கத்து வீட்டுல, எதிர்த்து வீட்டுல இயேசு நல்லவர் நம்மளால யார் தெரியுமா தைரியமா சொல்ல முடியல? நம்ம வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதுனால, நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால, நம்ம வாழ்க்கையில ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்காததுனால இயேசு நல்லவர்னு சின்ன சின்ன மனிதனுக்கு நம்மளால சொல்ல முடியல. சின்ன சின்ன மனிதனுக்கு முன்பாக இயேசுவை நம்ம மறுதலிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் குறைகிறதுனால. அல்லேலூயா. நாலாவது நான் சொன்னேன், ஜெபம் நம்ம வாழ்க்கையில குறையும் என்றால் தேவனை மறுதலிக்கிறவங்களா நம்ம மாறிடுவோம். இன்னைக்கு சபையை விட்டு வந்தவங்க திரும்ப போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மறுதலிச்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால. இயேசு அற்புதம் செய்யாததுனால கிடையாது, அவங்க வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதுனால, அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால, அவங்க ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்காததுனால அவங்க இயேசுவை மறுதலிச்சுட்டு பின்னாடி போறாங்க. நாம் ஜெபம் குறையும் என்றால் நாம் இயேசுவை மறுதலிக்கிற மனிதர்களாய் கூட மாறிவிடுவோம். தைரியமா இயேசுவை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மனிதர்களாய் நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது விளங்குதா? ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அல்லேலூயா. நாலாவது நான் சொன்னேன், ஜெபம் நம் வாழ்க்கையில குறையும் என்றால் நாம் இயேசுவை மறுதலிக்கிறவங்களா மாறிடுவோம் நான் சொன்னேன். அஞ்சாவது நான் சொல்கிறேன், ஜெபம் நம் வாழ்க்கையில குறையும் என்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1, 2, 3 படிக்கிறேன். யோவான் 21வது அதிகாரம் 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானாவூரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்களும் நாங்களும் உங்களுடனே கூட வருகிறோம் என்றார்கள். பேதுரு என்ன சொல்றான்? நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். அல்லேலூயா. எந்த பேதுரு? ஆண்டவரே, சத்தாலும் உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன். யார் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அந்த பேதுரு இப்ப என்ன பண்றானா? மீன் பிடிக்க போறான். எங்க போறான்? பேதுரு எங்க இருந்து வந்தவன்? மீன் பிடிக்கிற இடத்துல இருந்து வந்தவன், மீன் பிடிச்சிட்டு இருந்தவன். இப்ப எங்க போறான்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு போறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்ப நம்ம வாழ்க்கையில ஜெபம் குறையுதோ, எப்ப நம்மால ஜெபிக்க முடியலையோ, எப்ப நம்மால ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியலையோ, பழைய வாழ்க்கைக்கு போகிற மனிதர்களாய் நாம் மாறிவிடுவோம். இன்னைக்கு பழைய பாவம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில வருகிற காரணம் என்ன தெரியுமா? பழைய விஷயம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில வருகிற காரணம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில ஜெபங்கள் குறைகிறதுனால, ஜெபம் இல்லாததுனால, ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்காததுனால. சரி, இயேசுவை விட்டு நீங்க பழைய வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்க இயேசுவை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போனா என்ன நடக்கும்? முன்னாடி படிக்க. அப்படியே அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். இந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வலை போட்டாலும் சரி, எவ்வளவு வேர்வை சிந்தினாலும் சரி, எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் சரி, ஒரு மீனையும் பிடிக்க
முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை விட்டு பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு உழைச்சாலும் சரி, எவ்வளவு போராடினாலும் சரி, எவ்வளவு முயற்சித்தாலும் சரி, நம்மளால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. பேதுரு யார் தெரியுமா? தலைமுறையா மீன் பிடிச்சவன். அவனுக்கு கடல் எப்படின்னு அவனுக்கு தெரியும். பேதுருக்கு எந்த இடத்துல வலைய போட்டா மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எத்தனை மணிக்கு வலைய போட்டா மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். எப்ப வலையை இழுத்தா மீன் கிடைக்கும்னு பேதுருக்கு தெரியும். ஆனா எப்பொழுது அவன் தேவனை விட்டு விலகி பழைய வாழ்க்கைக்கு மீன் பிடிக்க மீண்டும் போனானோ, அவனுக்கு இருக்கிற எல்லா டேலண்ட் அவன் யூஸ் பண்ணி கூட, அவனுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த் அவன் யூஸ் பண்ணி கூட, அந்த ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு கூட அவனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. நாம் இயேசு விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா, எவ்வளவு டேலண்ட் நமக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு நாலேஜ் நமக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ரென்த் நமக்கு இருந்தாலும் சரி, நம்மளால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் பேதுரு வாழ்க்கையில நடந்த காரணம் என்ன தெரியுமா? அவன் 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாததுனால. இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில ஜெபம் குறைகிறதுனால, உங்க வாழ்க்கையில ஜெபம் குறைஞ்சதுனால, ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்காததுனால, ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காததுனால, ஒருவேளை சொந்த பலத்துல நீங்க போராடி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை ஜெபம் குறைஞ்சதுனால நீங்க இயேசுவை விட்டு தூரமா விலகிட்டீங்களா? ஒருவேளை ஜெபம் குறைஞ்சதுனால தவறான நபர்கள் உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்களா? ஒருவேளை ஜெபம் இல்லாதனால, ஜெபம் குறைஞ்சதுனால இயேசுவை பக்கத்து வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இயேசுவை மறுதலிக்கிறவங்களா வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை ஜெபம் குறைஞ்சதுனால, ஜெபம் இல்லாததுனால இயேசு விட்டு பழைய வாழ்க்கைக்கு, பழைய பாவத்துக்கு யாருக்கும் தெரியாத போயிட்டீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற போகிறார். அன்றைக்கு பேதுரு அப்படியாக தேவன் விடல. பேதுரு வாழ்க்கையை தலைகீழாய் கர்த்தர் மாற்றினார். இந்த காலைகளில் உங்க வாழ்க்கையை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேச விரும்புகிறேன். சிலர் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு தலைகீழாய் மாற்ற போகிறார். சில ஃபியூச்சரை தலைகீழாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாத்தினார் அப்படின்னு சொல்லி கூட உங்களோடு நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு முறை வரேன். எனக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செட் ஆகாது. நான் இது ஏன் சபை, நான் இறங்கி எவ்வளவு நேரம்னாலும் பேசுவேன். நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இருக்கீங்களா? பேதுரு வாழ்க்கை கர்த்தர் எப்படி மாத்தினார், பேதுரு வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இல்லனா கூட நான் பிரசங்கம் பண்ண ரெடியா இருக்கேன். அல்லேலூயா. இதே வாழ்க்கை கர்த்தர் மாத்தினார். இந்த பேதுரு வாழ்க்கை கர்த்தர் மாத்தினார். இன்றைக்கு நான் தேவ மனுஷனா உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஏதாவது ஒரு போராட்டத்துல நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுரு வாழ்க்கை கர்த்தர் மாத்தும் பொழுது என்ன பண்ணாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 வசனத்தை படிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அல்ல மேல பார்த்து படிங்க. 4வது வசனத்தை படிங்க. அவர்களோடு கூட வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதற்கு ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற. அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கை கர்த்தர் மாத்தம் பொழுது பேதுருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சில நாளுக்குள்ளாக பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதனால் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எருசலேமை விட்டு விலகாமல், எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பேதுரு வாழ்க்கை கர்த்தர் மாத்தும் பொழுது தேவன் பேதுருக்கு சொன்ன வார்த்தை எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். அப்பனா கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால், கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றும் பொழுது, கர்த்தர் நம் வாழ்க்கையை திருப்பும் பொழுது, தேவன் நம்மிடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா, எருசலேமில் காத்திருங்க. எருசலேம் என்றால் என்ன தெரியுமா?
எருசலேம் என்றால் தேவ ஆலயம் இருக்கிற இடத்தை குறிக்கும். எருசலேம் என்றால் தேவ ஆலயத்தை குறிக்கும். கர்த்தர் பேதுரு வாழ்க்கை மாத்தம் பொழுது தேவன் பேதுருக்கு சொன்னது, நீ எருசலேமில் காத்திரு என்று சொன்னார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையை திருப்பணும்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எருசலேம் என்கிற தேவ ஆலயத்துல வந்து காத்துருங்க. எருசலேமில் வந்து காத்துருங்க. தேவ சபையில வந்து காத்துருங்க. தேவ ஆலயத்துல வந்து நீங்க காத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை அவரால் மாத்த முடியும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான், தேவ ஆலயத்துல வந்து காத்துருங்க. அப்படிதான் என்ன, இந்த வருஷம் என்ன கூட்டம் வச்சாலும் சரி வந்து காத்துருங்க. என்ன ஜெபம் வச்சாலும் சரி வந்து காத்துருங்க. என்ன ஆராதனை வச்சாலும் சரி வந்து காத்துருங்க. நீங்க எருசலேமில் வந்து காத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையை கர்த்தர் மாத்தும் பொழுது என்ன சொன்னார்? எருசலேமில் காத்திருங்க. சரி, எருசலேமில் காத்திருந்தா என்ன நடக்கும்? வசனம் சொல்கிறது, நீங்கள் சில நாளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா எப்பொழுது நம்ம தேவ ஆலயத்துல வந்து காத்திருக்கிறோமோ, தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறோமோ, தேவ பிரசன்னத்துல வந்து காத்திருக்கிறோமோ, நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற மனிதர்களாய் மாற போகிறோம். நம்ம மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வர போகிறது. நம் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வல்லமை செயல்பட போகிறது. நம் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் கிரியை வெளிப்பட போகிறது. நான் தீர்க்க தரிசனமா அந்த சபையை பார்த்து சொல்கிறேன், 2025 26 இந்த சபையை கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிற ஒரு வருஷமாய், நிரப்ப போகிற ஒரு வருஷமாய் உங்க ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை, பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார். இந்த சபையை கர்த்தர் 2026 அபிஷேகம் பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கடந்து வர போகிறது. உங்க ஒவ்வொருவர் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போறார். எருசலேமில் வந்து காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். அது மாத்திரம் கிடையாது, வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களும் பிதாவிடத்திலிருந்து கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களும் நிறைவேற நிறைவேற நிறைவேறணும். என்ன பண்ணோம்? இந்த ஜபத், இந்த ஆலயத்துல வைக்கிற கூட்டத்துல ஜபத்துல என்ன பண்ணும்? காத்திருந்தா என்ன நடக்கும்? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எருசலேமில் வந்து காத்திருக்கும் பொழுது, தேவ ஆலயத்திலிருந்து காத்திருக்கும் பொழுது, தேவனிடத்திலிருந்து கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களும் பிதாவிடத்திலிருந்து கேள்விப்பட்ட வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொன்றும் ஓஹோ ராபா ஷாகா தாராபு கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. உன்னை உயர்த்துவனே உன்னை உயர்த்துவனு சொன்னார்ல, அது நிறைவேற போகிறது. நீ தலையா இருப்பன்னு சொன்னார்ல, அது நிறைவேற போகிறது. நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய்னு சொன்னார்ல, அது நிறைவேற போகிறது. நீ வாழாகாம தலையாக இருப்பான்னு சொன்னார்ல, அது நிறைவேற போகிறது. உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் 2026 அவர் நிறைவேற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற காரியத்தை நான் சொல்றேன். 2026 இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறார். 2026 கர்த்தர் சபைக்கு கொடுத்த சில வாக்குத்தத்தங்கள் ஆயிரங்கள் உன்னிடத்தில் வரும், ஆயிரங்கள் உன்னிடத்தில் வரும்னு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் துவங்க போகிற ஒரு காலம். இது துவங்க போகிற ஒரு காலம். இந்த வருஷத்திலிருந்து அதனுடைய துவக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. துவக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் புதிய இடத்துக்கு சம்பந்தப்பட்டமான சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் 2026 இந்த சபைக்காய் தேவன் கிரியை செய்ய துவங்க போகிறார். சில வாக்குத்தத்தங்கள் ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, கேள்விப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்பனா தேவனிடத்துல நீங்க கேள்விப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. நீங்க எருசலேமில் வந்து காத்திருக்கும் பொழுது, எங்க வந்து காத்திருக்கும் பொழுது? தேவ ஆலயத்துல வந்து காத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவ ஜனங்கள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். தேவ ஜனங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா.
அது மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க. அங்க வசனம் சொல்கிறது, அவங்க எருசலேமில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அங்க வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்க மேல வந்துச்சுன்னா எந்த விஷயத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களோ அந்த விஷயத்துல நீங்க பலனடைய போறீங்க. எந்த விஷயத்துல நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் பலவீனமாக உங்களை பலப்படுத்த போறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எருசலேமில் வந்து காத்திருந்த பொழுது எந்த வியாதி உங்களை பலவீனப்படுத்துச்சோ அந்த வியாதிக்கு மேல நீங்க பலனடைய போறீங்க. எந்த கடன் பிரச்சனை உங்களை பலவீனப்படுத்துச்சோ அந்த கடன் பிரச்சனைக்கு மேல நீ பலனடைய போற. எந்த சரீர பலவீனம் உன்னை பலவீனப்படுத்துச்சோ அந்த பலவீனத்துக்கு மேலாக நீ பலனடைய போகிற. எந்த பாவம் உன்னை பலவீனப்படுத்துச்சோ அந்த பாவத்துக்கு மேலாக நீ பலனடைய போகிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு சொல்றீங்க, இப்படியா உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, இந்த வருஷத்துல இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். பலவீனமா இருந்த ஒவ்வொரு விஷயத்தின் மேல கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நான் சபையை பார்த்து தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களால நம்ப முடிஞ்ச அந்த வார்த்தையை நம்புங்க. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு இந்த சபையை ஒரு பலனாய் கர்த்தர் வைக்க போறார். சபை ஜனங்களை பலப்படுத்த போகிறார். அவங்களுக்கு முன்பாக உங்களை பலனாய் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பலனடைந்து, முன்னாடி படிங்க, நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் வரை. அல்லேலூயா. நீங்க எருசலேமில் வந்து காத்திருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் சாட்சிகளாய் மாற போறீங்க. முதலாவது பலனடைய போறீங்க, இரண்டாவது நீங்க சாட்சியா மாற போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை சாட்சியா மாத்த போறாரு. எந்த இடத்துல கண்ணீர் வடிச்சீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல துக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்க, அந்த ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியா மாத்த போறாரு. உங்க குடும்பத்தை சாட்சியா மாத்த போறாரு. உங்க எதிர்காலத்தை சாட்சியா மாத்த போறாரு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சாட்சிப்படுத்த போகிறார். நீங்க சாட்சியா மாற போறீங்க. நீங்க சாட்சியா மாற போறீங்க. உங்க குடும்ப சாட்சியா மாற போகுது. சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த சபை சாட்சியா மாற போகிறது. இந்த ஊழியம் சாட்சியா மாற போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன். ஆவியானவர் சொல்லிட்டு இருக்காரு, வரப்போகிற நாட்கள்ல இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இந்த சபை மிகப்பெரிய ஒரு சாட்சியா, மிகப்பெரிய ஒரு சாட்சியா, மிகப்பெரிய ஒரு சாட்சியா இந்த சபையை கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை சாட்சியா மாத்த போறார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எடுத்த உடனே உலகத்துக்கு தான் சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே, எடுத்த உடனே உலகத்துக்கு. ஆனா நீ எடுத்த உடனே எங்க தெரியுமா சாட்சியா இருக்கணும்? எங்க தெரியுமா சாட்சியா இருக்கணும்? உங்க குடும்பத்துல. இயேசு கடைசியா தான் நீ உலகம் பரியந்த வரை சாட்சியா இருப்பேன்னு சொன்னாரு. முதலாவது என்ன சொல்றாரு? நீங்க யூதாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் தான் உலகம் எங்கும். ஆனா நம்ம எடுத்தோடனே உலகத்துக்கு சாட்சியா விரும்பணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. முதலாவது நீ சாட்சியா இருக்க வேண்டிய இடம் உன் வீடு. நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். பிரசங்கம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆராதனைலாம் முடிஞ்சு பிரசங்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் நான் மைக் எடுத்து பேசிட்டு இருக்க, ஒரு அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு கதவை அந்த சுத்தம், அது கதவை பிடிச்சிட்டு சுத்துறாங்க. ராப்பா ஷாப்பா ராப்பா சுத்துறாங்க. சுத்தி சரி, அவங்களை விட வயசு கம்மியா இருந்தவங்க இன்னொருத்தர் உள்ள வந்தாங்க. அவங்க இவங்களை பாக்குறாங்க. ஓ, நீ இப்படி சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் சரி இவங்க சுத்துறாங்க. ரெண்டு பேரும் ராப்பா ஷாப்பான்னு சுத்தி ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்டாங்க. நானும் மைக் எடுத்து பயங்கரமா பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு பேரும் பிரேயர் பண்ணிக்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா வயசு அதிகமா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா பிரேயர் பண்ண வந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா எதுக்காக பிரேயர் பண்ணுவேன்? அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர்யா, எங்க மருமகனால எங்க வீட்டுல பயங்கர தொல்லை, அவனால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நீங்க பிரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் நல்ல புத்தி அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி
சரி பாவம் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு கையை வைக்காத 2 கையை வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே ஒரு நன்மை செய்யுங்கப்பா. இவங்க போயிட்டாங்க. அப்புறம் வயசுல கம்மியா இருந்தாங்கல்ல, அவங்க வந்தாங்க. வந்த உடனே எதுக்காகமா ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னா, அந்த அக்கா சொல்றாங்க, பாஸ்டர்யா எங்க மாமியாருக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவளால வீட்டுல ரொம்ப தொல்லை பாஸ்டர், கஷ்டம் பாஸ்டர். எப்படியாவது ஆண்டவர் சீக்கிரம் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர். நான் கையை வச்சு ஆண்டவரை ஒரு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு. இவங்க 2 பேர் மாமியார் மருமக சர்ச்சுக்குள்ள வந்தவனே சுத்துறாங்க 2 பேரும். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டாப்ப, ஆண்டவரே பிரசங்கம் பண்ற என் மேலே லேட்டா தானே ஆண்டவரை வரீங்க நீங்க, இவங்களுக்கு மேல வந்தவனே எப்படி ஆண்டவரை நீங்க வரீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாட்டே, அது நான் கிடையாதுடா, நீங்க கிடையாது, அப்புறம் யாரு? சொந்த வீட்டிலே சாட்சி இல்லாத நாம சர்ச்சில் வந்து பரிசுத்தாவியானவர் உங்க மேல வந்தாருன்னா முதலாவது உங்க சாட்சி உங்க வீட்டுல இருக்கணும். 2வது நீங்க வாழ்கிற கிராமத்துல இருக்கணும். 3வது உலகத்தின் கடைசி பரியந்தம் வர. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2026ல ஒரு அபிஷேகம் உங்க மேல வரப்போகுது. அது உங்களை சாட்சியா மாத்த போகுது. அந்த அபிஷேகம் உங்களை சாட்சியா மாத்த போகுது. எல்லா மண்டலத்திலும் உங்களை சாட்சியா உயர்த்த போகுது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரமளது நாம் பலனடைந்து சாட்சிகளாய் மாறுவோம். 2026க்கான தீர்க்க தரிசன வார்த்தையா நான் உங்களை பார்த்து சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்க மேல வந்து நீங்க 2026ல எந்தெந்த மண்டலத்துல கண்ணீர் வடிச்சீங்களோ, எந்தெந்த மண்டலத்துல வேதனைப்பட்டீர்களோ, அந்த எல்லா இடத்திலும் நீங்க சாட்சிகளா மாற போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் மேல வந்தாருன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து படிங்க. கிடைச்சதா? அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரக்க சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, அல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றானா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவன் மேல வந்த உடனே வசனம் சொல்கிறது இந்த இடத்துல, அவன் 11 கூட எழுந்து நின்று உரக்க சத்தமாய் பிரசங்கம் பண்றான். எந்த பேதுரு தெரியுமா? சின்ன பொண்ணுக்கு முன்னாடி இயேசுவை மறுதலிச்ச பேதுரு, சின்ன பொண்ணுக்கு முன்னாடி இயேசுவை தெரியாதுன்னு சொன்ன பேதுரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவன் மேல வந்த உடனே 3000 பேருக்கு முன்னாடி தைரியமா எழுந்து நின்று இயேசுவே கர்த்தர் என்று அவன் பிரசங்கம் பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்க மேல கடந்து வந்துச்சுன்னா, யாருக்கு முன்னாடி இயேசுவை சொல்ல நீங்க பயந்தீங்களோ, யாருக்கு முன்னாடி இயேசுவை சொல்ல நடுங்குனீங்களோ, யாருக்கு முன்னாடி இயேசு உங்களால சொல்ல முடியலையோ, அவர்களுக்கு முன்பாக தைரியமா இயேசு தெய்வனே உங்களால சொல்ல முடியும். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், 2026ல இயேசுவை தைரியமாய் பிரசங்கிக்கிறவங்களே கர்த்தர் இந்த சபையிலிருந்து அவர் எழுப்ப போகிறார். இயேசு தெய்வனு தைரியமாய் பேசுற சிலரை கர்த்தர் தொட போகிறார். அல்லேலூயா. அவன் தைரியமா எழுந்து பேசின உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்து படிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது பார்த்து, சகோதரர்களே, அல்லேலூயா, 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 இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவன் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண உடனே என்ன தெரியுமா நடக்குது? இந்த வார்த்தை அவங்க கேட்ட உடனே அவங்க ஹிருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2026ல நீங்க இயேசுவை பத்தி சொல்ல போகும்போது யாரெல்லாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்டு உங்களை ஏளனப்படுத்துறாங்களோ அவங்க உள்ள எல்லாம் குத்தப்பட்டு நீங்க சொல்றதை அவங்க கேட்க போறாங்க, நீங்க சொல்றதை அவங்க விசுவாசிக்க போறாங்க, நீங்க சொல்றதின்படி அவங்க கீழ்ப்படிய போறாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்
அபிஷேகம் வந்துச்சுன்னா யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நின்றார்களோ அவர்கள் உள்ளங்கள் மாற்றப்பட போகுது. நான் தைரியமா உங்களை பார்த்து சொல்றேன், இனி இயேசு நல்லவர்னு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு விரோதமாய் நின்ற மனிதனுடைய உள்ளங்கள் குத்தப்பட்டு உங்களுக்கு முன்பாக பணிந்து விழ போறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எருசலேமில் வந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, நீங்க எருசலேமில் வந்து காத்திருந்தா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும், அல்லேலூயா, பேதுருவும் யோவானும் எங்கே போனார்கள்? எத்தனாம் மணி நேரத்தில்? 9ஆம் மணி நேரம்னா எவ்வளவு? காலையில இருந்து 9ஆம் மணி நேரத்தை கணக்கு பண்ணா எத்தனாம் மணி நேரம் வரும்? உச்சி வெயில் அடிக்கிற டைம். இந்த டைம் அல்லேலூயா. எங்க போறாங்க? பரிசுத்தாவியானவர் உங்க மேல வந்தார்னா எத்தனாம் மணி நேரம் ஜெபம் வச்சாலும் தேவாலயத்துக்கு வருவீங்க. அவங்க தான் பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றவங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 பேரை குத்தி 2 பேரை தள்ளிட்டு கிளம்புறவங்க அவங்க ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப் யுவர் ஆனர், நீங்கள் பெற்றிருப்பது பரிசுத்தாவியா இல்லே? அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார்னா, அது பரிசுத்தாவின் அபிஷேகமா இருந்துச்சுன்னா எத்தனாம் மணி நேரம் ஜெபம் வச்சாலும் தேவ ஆலயத்துக்கு ஓடி வருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல வந்துச்சுன்னா தேவ ஆலயம் என்கிற ஒரு மனதி, ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆலயம், தேவ ஆலயம் அப்படின்ற ஒரு பாரம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் 2026ல சபைக்காய் பாரப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். சபைக்காய் பாரப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். சபை தரிசனத்துக்காய் பாரப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை படிங்க. பேதுரு எல்லோரும் வெளியே போக பண்ணி முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, பேதுரு எல்லோரும் வெளியே போக பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இந்த பேதுரு வாழ்க்கை எப்படி இருந்தது? முதலாவது, இழுத்திருக்க முடியாத பேதுரு இப்ப என்ன பண்றான்? எல்லாரையும் வெளியே அனுப்பி, அப்பனா வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அப்படின்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்தார்னா ஜெபம் என்கிற பாரத்தை அவர் நமக்கு உண்டாக்குவார். உங்களால ஜெபிக்க முடியாது, பரிசுத்தாவியானவர் தான் உங்களை ஜெபத்துல வழி நடத்த முடியும். அப்பனா நாம் பெற்றிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரா இருப்பார்னா, நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியான அபிஷேகமா இருக்குன்னா நமக்கு ஜெபம் என்கிற ஒரு பாரம் நமக்குள்ள வரும். அது அது அதை விட என்ன தெரியுமா? நாம் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்? முழங்கால் போட்டு ஜெபிப்போம். அல்லேலூயா. இப்பெல்லாம் ஜெபங்க சர்ச்சு தேவ ஜனங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது சர்ச்சில் மட்டும்தான். அந்த 2 நிமிஷம் ஜெபம் பண்றோம்ல, அப்பதான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நான் உங்களை சொல்ல பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மூஞ்செல்லாம் மாறிச்சுன்னா எனக்கு ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகும், ஓஹோ இப்படியா இருக்குமோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா பரிசுத்தாவின் நம்ம மேல வந்தார்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல வந்துச்சுன்னா நாம் முழங்கால் போட்டு ஜெபிப்பவர்களா மாறும். அப்பனா ஜெபம் என்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். ஜெபம் என்கிற ஒரு மைண்டை நமக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்படியான ஒரு அபிஷேகம் உங்க மேல இந்த 2026ல வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்படியான ஒரு ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாருன்னு நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. முடிச்சிருவோமா? முடிச்சிருவோமா? இன்னும் இருக்கு, பல விஷயம் இருக்கு. முடிச்சு நீங்க முடிங்கன்னு சொன்னா நான் முடிச்சிருக்கேன். அது எப்படி பாஸ்டர் நாங்க வாய் திறந்து சொல்லுவோம்? அல்லேலூயா. நீங்களே புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கடைசியா நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு எடுத்து படிக்கணும். அப்போஸ்தலர் 5:15. பேதுரு நடந்து போகையில்
அவனுடைய நிழலாகிலும் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை கொண்டு வந்து வீதிகளில். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ப முடியறவங்க நம்புங்க, விசுவாசிக்க முடியறவங்க விசுவாசிக்க. என்ன தெரியுமா நடக்குது? யாருக்கும் தெரியாத பேதுரு, ஒரு சின்ன பொண்ணால கண்டுபிடிக்க முடியாத படம் பேதுரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற எல்லா வியாதியஸ்தரை, எல்லா ரோகிகளை, எல்லா விதமான குஷ்ட ரோகிகளை கொண்டு வந்து ரோட்ல படுக்க வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பேதுரு நடந்து போனா பேதுரு நிரல்பட்டு இந்த வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. பேதுரு நிரல்பட்டு அற்புதம் நடந்தது. பேதுரு நிரல்பட்டு விடுதலை நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்குமே தெரியாத பேதுருவை கர்த்தர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். யாருக்குமே தெரியாதவர்களை கர்த்தர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நான் அந்த ஊழியத்தை பார்த்து தேவ மனுஷனாய் தீர்க்கதரிசனமாய் பேசுறேன். ராக்கா பாரையான் தனரபா, ஓ ரியான் தனரபா. சில வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் இந்த சபையை தமிழ்நாடுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். தமிழ்நாடுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். இந்த சபையை தமிழ்நாடுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். மைக்கேல் மூலமா சில பாடல்கள் வெளியே வர போகிறது. மைக்கேல் மூலமா சில பாடல்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. அந்த பாடல்கள் மூலமா இந்த ராயக்கோட்டை சபையை கர்த்தர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் அறிமுகப்படுத்த போகிறார். யாருக்குமே தெரியாத பேதுருவே, மறைந்திருந்த பேதுருவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது போல கர்த்தர் உங்களை, சிலரை கர்த்தர் அறிமுகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அவர் அறிமுகப்படுத்த போகிறார். நான் இந்த விஷயத்தை நீங்க விசுவாசித்தா விசுவாசிங்க. இந்தியாவுல ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதல் எப்படி தெரியுமா இருக்கும்? டாக்டரினால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கேஸ், ஹாஸ்பிட்டல்னால செய்ய முடியாத கேஸ், ரோகிகளை கொண்டு வந்து வீதிகள் மேல் படைக்க வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் நடந்து போனால் அவர்கள் நிரல்பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகும் என்று அப்படியான ஒரு எழுப்புதலை இந்தியா பார்க்கும். அப்படியான ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. உங்களால நம்ப முடிஞ்சா நம்புங்க. ராயக்கோட்டை ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் ஆன கேஸ்களை கொண்டு வந்து சர்ச்சுக்கு முன்னாடி படுக்க வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? டாக்டர் சொல்லி அனுப்ப போறான். அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நீ போ. அவங்க ஜெபத்தை முடிச்சுட்டு சர்ச்சிலிருந்து வெளியே வருவாங்க. அவங்க நிழல் உன் மேல படும். உன் வியாதி குணமாகும், உன்னுடைய நோய் குணமாகும், உன்னுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்குவாரு. சொல்லத்தக்க விதத்துல தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் இப்படி நம்புறேன். பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல்ல செய்ய முடியாத எல்லா கேஸுமே ஒரு நாள் தினேஷ் டேனியல் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். வீட்டுல இருந்து நான் வெளியே நடந்து வந்தா நிரல்பட்டு வியாதியஸ்தருக்கு குணமாகிற நாட்களை தேவன் தேசத்தில் எழுப்ப போகிறார். கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதலை நம் கண்கள் பார்க்க காத்திருக்கிறது. தேவ ஜனங்களே, இது எல்லாமே நடந்த காரணம் என்ன தெரியுமா? பேதுரு எருசலேமில் காத்திருந்ததினால். ஒருவேளை பழைய வாழ்க்கையை போல உங்க வாழ்க்கை பேதுரு வாழ்க்கையை போல இருந்துச்சுன்னா, அதே பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாத்திட்டாங்க. உங்க வாழ்க்கை அவரால் மாற்ற முடியும். உங்க சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எருசலேமில் வந்து காத்திருக்கணும். எருசலேமில் நீங்க வந்து காத்திருக்கணும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். தேவ ஜனங்களே, பழைய பேதுரு வாழ்க்கை போல உங்க வாழ்க்கை இருக்கா? சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு இயேசுவை தூரத்திலிருந்து பின்பற்றிட்டு தவறான ஐக்கியத்துல, தவறான இயேசுவை மறுதலிக்கிற வாழ்க்கையில, இயேசுவை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு கஷ்டப்படுகிற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்த விரும்புறார். எத்தனை பேர் என் வாழ்க்கை மாறணும்னு விரும்புறீங்க? அப்படி விரும்புறவங்க, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, விரும்புறவங்க, ஆண்டவரே நான் எருசலேமில் வந்து நீ காத்திருக்க போறேன்.